In the video plus 2 max unit 2 exercise 2.8 question number 9. If z is equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivision கொடுத்திருக்காங்க. So first கொடுத்திருக்கிற இந்த z வந்து polar form convert பண்ணுங்க. ஓகேவா? Therefore 2 minus 2i is equal to r into நம்ம என்ன எழுதணும் cos theta plus i sin theta. இந்த ஃபார்மேட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிதான் போலார் ஃபார்ம். அப்ப இந்த இடத்துல r ஓட வேல்யூ என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணனுமா 4, அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா 4 which is equal to நமக்கு என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 which is equal to 2 into root 2 னு எடுத்துக்கலாம். இதுதான் மாடுலஸ் வேல்யூ. இப்போ நமக்கு ஆல்பா வேணும். ஆல்பா is equal to tan inverse of modulus of y divided by x which is equal to tan inverse of இந்த இடத்துல imaginary part அப்படின்றது minus 2 the whole divided by 2. ஓகேவா? yes which is equal to tan inverse of இந்த இடத்துல modulus of minus 1 வரும் which is equal to tan inverse of 1. ஓகேவா? இப்போ நமக்கு tanல என்ன ஆங்கிள்ல 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of tan pi by 4. ஓகே, இந்த tan get cancel பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல alpha is equal to pi by 4 ன்னு கிடைச்சிங்க. இப்போ நமக்கு தீட்டா வேணும். இப்போ தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவா இருக்கு, இமேஜினரி பார்ட் வந்து இதில் இருக்கு நெகட்டிவா இருக்கு. அப்போ எங்க இருக்கும் இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஓகேவா? இது எங்க இருக்கும் நமக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். therefore தீட்டா இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிற தீட்டா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா இருக்கும். therefore theta is equal to minus pi by 4. ஓகேவா? இப்போ தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் இதுக்குமே ரீப்ளேஸ் பண்ணுங்க. therefore 2 minus 2i is equal to 2 root 2 into இந்த இடத்துல என்ன இருக்கு cos தீட்டாவோட வேல்யூ minus pi by 4 plus i sin of minus pi by 4. ஓகேவா? இதுதான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா அவங்க கொடுத்துருக்கிற கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். Now first subdivision என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, theta is equal to pi by 3 அப்படினு இருக்குதுங்க. ஓகே, pi by 3. இந்த கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்றது z into e power I into pi by 3. ஓகேவா? ஸோ நமக்கு ரிசல்ட் தெரியுமா யூலர் ஃபார்ம்ல e power I theta அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா cos theta plus I sin theta தான் e power I theta ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல theta பிளஸ் தானே இருக்குங்க pi by 3 இருக்கு. அப்போ cos pi by 3 plus I sin pi by 3 ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த z ஓட வேல்யூ தான் நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமா 2 minus 2i is equal தான் z. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு 2 root 2 இருக்கு ரைட் சைடுல இன்டு இங்க என்ன இருக்கு cos minus pi by 4 plus I sin of minus pi by 4. ஓகே, into இங்க என்ன இருக்கு e power I into pi by 3 இருக்குதுங்க. ஓகேவா? yes which is equal to இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 root 2 e power minus I into pi by 4 எழுதிக்கலாம் into e power I into pi by 3. இப்போ பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த I காமன் வெளியே எடுத்துடலாமா, I காமன் வெளியே எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க pi by 3 minus pi by 4. ஓகே, எஸ். இப்போ எல்சிஎம் எடுங்க. therefore 2 root 2 into e power I into இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன இருக்கும் 3 4s are 12. therefore இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 pi minus 3 pi. ஓகே, எஸ் which is equal to 2 root 2 e power I into இந்த இடத்துல 4 pi minus 3 pi அப்படின்னா that is pi by 12. Okay, yes, finally we can write which is equal to 2 root 2. இந்த இடத்துல இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா cos pi by 12 plus I sin of pi by 12. Okay, இதுதான் first subdivision. Now second subdivision ல theta என்ன கொடுத்திருக்காங்க, theta is equal to என்ன இருக்கு 2 pi by 3 இருக்குதுங்க. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் z into e power I into
2 pi by 3 which is equal to இந்த z ஓட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். that is 2 into root 2 இந்த இடத்துல e power minus I into pi by 4 இதுதான் z ஓட வேல்யூ into e power I into 2 pi by 3 ஓகேவா. இப்போ பாருங்க 2 into root 2 இந்த இடத்துல பேஸ் சேமா இருக்கிறதுனால I வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். இப்போ பாசிட்டிவ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 2 pi by 3 minus pi by 4 ஓகேவா. yes which is equal to 2 root 2 e power இந்த I அப்படியே இருக்கட்டும். அகைன் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் LCM எடுக்கலாம். அப்போ LCM என்ன வரும் நமக்கு 12. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 8 pi minus 3 pi ஓகேவா. yes which is equal to 2 root 2 into e power I into இங்க என்ன பண்ணுங்க 8 pi minus 3 pi அப்படின்னா 5 pi by 12 ஓகேவா. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 root 2 into இருக்கு நமக்கு cos 5 pi by 12 plus I sin of 5 pi by 12 ஓகேவா. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. third subdivision la when theta is equal to net 3 pi by 2 3 pi by 2 இருக்குதுங்க ஓகேவா. therefore z into e power I into 3 pi by 2 ஓகேவா which is equal to 2 root 2 e power minus I into pi by 4 into e power I into 3 pi by 2 ஓகேவா. இப்போ இதுக்கு LCM எடுத்துக்கலாமா. சரி ரைட் சைடில் பவர் பேஸ் சேமா இருக்கனால பவர் ஆட் பண்ணிக்கலாம். therefore 2 into root 2 e power I into first பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். that is 3 pi by 2 minus pi by 4 ஓகே. இப்போ இந்த இடத்துல LCM எடுத்துக்கலாமா பவருக்கு 2 root 2 e power I into இங்க LCM என்ன எடுக்கலாம் நம்ம 4. அப்போ இங்க 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஒரு நியூமரேட்டருக்கு நம்ம இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 pi minus pi ஓகே. yes which is equal to 2 root 2 e power I into இப்போ செப்பரேட் பண்ணீங்கன்னா 5 pi by 4 இதை ஃபைனலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2 root 2 இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு ப்ராக்கெட் போட்டுட்டு cos 5 pi by 4 plus I sin of 5 pi by 4 ஓகேவா. எஸ் இது வந்து நீங்கள் சிம்பிளாக எப்படி எழுதினாலுமே கரெக்ட் தான். எப்படின்னா இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 2 root 2 6 5 pi by 4 இப்படி எழுதினாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே. Thank you students for watching this video.